உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராகவா, என்ன அவன் சில மாதிரி நின்றுட்டு இருக்கான்? ஏய், என்னடா இங்க நின்றுட்டு இருக்க? டேய், என்னாச்சுடா? இங்க பாரு. டேய், என்னடா முகமெல்லாம் வாடி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? பா, நான் யாருப்பா? ஏய், ஏன்டா இப்படி கேக்குற? உங்க மனசுல எனக்கு என்ன இடம் இருக்குன்னு எனக்கு தெரியணும்ப்பா. என்னடா சொல்லுங்கப்பா. எனக்கு அப்புறம் எல்லாமே நீதானடா. நானே இல்லைனாலும் நம்ம பிசினஸ நல்ல விதமா நீதானடா பாத்துப்ப. என் வாரிசுடா நீ. பார், பிசினஸ பொறுத்த மட்டும் நீதான்டா எல்லாமே. இப்பவும் அதே மைண்ட் செட்ல இருக்கீங்களாப்பா? டேய், எப்பவும் அப்பா ஒரே மாதிரி தான்டா இருப்பேன். இல்லப்பா, இப்ப எல்லாமே மாறிட்ட மாதிரி எனக்கு தோணுதுப்பா. கடையில என்னோட இடம் என்னன்னு எனக்கு தெரியலப்பா. டேய், உன் இடம்னா நீதான்டா கவுண்டர்ல உட்காந்துருக்க, நீதான்டா எல்லாத்தையும் பாத்துக்கிற. ராகவா, நீதான்டா அந்த கடையோட முதலாளி. அதை என்னால நம்ப முடியலப்பா. இப்ப நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறது இல்லையே. பொறுப்பு எல்லாத்தையும் ஆளுக்கு ஒன்னா பிரிச்சு கொடுத்துட்டீங்களேப்பா. இதுக்கு அர்த்தம் என்னப்பா? இனி கடையில நான் மட்டும் முதலாளி இல்ல, எல்லாருமே முதலாளின்னு எடுத்துக்கிறதா, இல்ல மத்த தொழிலாளி மாதிரி நானும் ஒரு தொழிலாளின்னு எடுத்துக்கிறதா? குழப்பமா இருக்குப்பா. இதுக்கு முன்னாடி இப்படிலாம் தோணுனதே இல்ல, ஆனா இப்ப எனக்கு தோணுது. எல்லாம் என் கையை விட்டு போன மாதிரி தோணுதுப்பா. நான் எதுக்காக இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சனோ அது எதுக்குமே பலன் இல்லாத மாதிரி இருக்குப்பா. டேய், என்னடா நீ அப்படி பேசுற? உங்ககிட்ட இப்படிலாம் பேசணும்னே நான் யோசிச்சது இல்லப்பா. என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொன்னாதான் உங்களுக்கு புரியும்னு நினைச்சேன். அதான் ரொம்ப தயங்கி தான் சொல்றேன்ப்பா. என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன வயசுல இருந்து நீதான் எனக்கு அப்புறம்னு நம்பிக்கை கொடுத்தீங்கப்பா. அந்த நம்பிக்கை மனசுல ரொம்ப ஆசையாவும் கனவாவும் மாறிடுச்சுப்பா. இப்ப அது இல்லைங்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இப்ப கூட நான் உங்களை தப்பு சொல்லலப்பா. ஏன்னா தம்பிகளுக்கு பொறுப்பு கொடுக்கறது உங்களோட கடமை. ஆனா எனக்குள்ள நீங்க இந்த மாதிரி ஒரு ஆசையை வளர்த்திருக்க கூடாது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் கூட என் அம்மா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுப்பா. பேசிருப்பாரா? இல்ல பேசுற மாதிரி போயிட்டு திரும்ப வந்துருவாரா? இன்னும் காணுமே. ஹே கண்மணி, ஹே என்னாச்சு? என்ன? ஒண்ணும் இல்லைங்க, என்னது? லேசா சுற்றுச்சு. கை காட்டு. இல்லைங்க, உடனே கையை எடுத்துட்டேன். என்ன கண்மணி, உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றா? அதுக்கு தான் வீட்டுல நிறைய ஆளுங்க இருக்காங்கல்ல. என்னங்க, ஒரு வைஃபா இதெல்லாம் என் உரிமைங்க. இத நான் மத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்க முடியுமா? இத பாத்தீங்களா? இது உங்களுக்கு பிடிச்ச ஷர்ட். கரையாடிச்சு போகவே மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டீங்கல்ல, இங்க பாருங்க, கரைய ஃபுல்லா எடுத்துட்டேன். கிளீனா இருக்கு பாத்தீங்களா? ஆமா கண்மணி, சூப்பர், தேங்க்ஸ். ஏங்க, என்னாச்சு? ஏன் என்னாச்சு? இல்லங்க, உங்க அப்பா கிட்ட போய் பேசணும்னு சொன்னீங்களே, போய் பேசுனீங்களா? பேசிட்டேன். எப்படி? நான் சொன்ன மாதிரி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணது, கடைக்காக உழைச்சது, இதெல்லாம் சொன்னீங்களா? அவருக்கு ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் அவருக்கும் உங்க இம்பார்ட்டன்ஸ் புரியும். சொன்னீங்க தானே? சொல்லனாலும் அவருக்கு புரியும்ல கண்மணி.
எங்க மாமா என்ன சொன்னாரு? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணிப்பாரு. எங்க மாமாக்கு எப்பவுமே உங்க மேல பாசம் அதிகம் இல்ல? நாளைக்கே நீங்க தான் ஓனர்னு கடையில அனௌன்ஸ் பண்ணிடுவாரா? ஏன்னா உங்களை கடையோட முதலாளியா பார்க்கணுங்கிறது என்னோட பெரிய ட்ரீம்ங்க. ட்ரீம்னா ஒரு வைஃபா நீங்க தான் ஓனரா இருக்கணுங்கிற சுயநலம் இல்லைங்க. உங்க கடைக்காக சின்ன வயசுல இருந்து நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த உழைப்புக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கணும்ல, அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். எல்லாமே அப்பாக்கு தெரியும்ல கண்மணி. அப்ப கண்டிப்பா நாளைக்கு சொல்லிடுவாரு. அதெல்லாம் தெரியாது. நான் பேசிட்டேன். இனி அவர்தான் முடிவெடுக்கணும். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். பண்ணு பண்ணு. சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு. நிறைய வேலை இருக்குல்ல, ஃபுல் ஆகணும். ஆமா, உன் ஃபோன் எங்க இருக்கு? குட் நைட், மீட் பண்ணுவோம். குட் நைட்டு மீட் பண்ணுவோமா? என்ன வளர்றான்? என்ன தூங்கு. நானும் செட்டப் ரெடி பண்ணிக்கிறேன். வீரா, இன்னும் சிங்கிள் டிக்ல தான் இருக்கு. என்ன பாய் ஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பேசுகிறோம், பதில் அனுப்ப மாட்டேன்றா. மெசேஜும் சிங்கிள் டிக்கில் தான் இருக்கு. என்ன ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்தாளா? ஃபோன் கையில் தான் வச்சிருக்கா, அப்புறம் எப்படி சிங்கிள் டிக்குன்னு காட்டுது? என்னடா இது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.